புதுசா ஆரம்பிக்கிறது பெரிய வேலையா தெரியலாம். ஆனா வெற்றிக்கு 3 முக்கியமான படிகள் போதும். புதுசா ஆரம்பிக்கிறவரா இருந்து ஒரு நிபுணரா வேகமா மாறுறதுக்கு இதோ ஒரு சுலபமான 3 பிளான்ஸ். பிளான் 1, உடனே ஆரம்பிங்க. யூடியூப்ல ரொம்ப கஷ்டமான பகுதி எதுனா முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான். ரொம்ப யோசிக்காதீங்க. முதல் 3 வீடியோக்களை உடனே உருவாக்கி பதிவேற்றுங்க. இது ஒரு சாதாரண போன்ல எடுத்த குறைவான எடிட்டிங் பண்ண வீடியோக்களா இருக்கலாம். உங்க நோக்கம் குறைபாடில்லாம செய்வதில்ல, பயிற்சி தான். இந்த கட்டம் வேலைய பழகிக்குது பத்தி தான். இது உங்களுக்கு சரியா படுதான்னு சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. சரிப்பட்டா அடுத்த கட்டத்துக்கு போங்க, இல்லனா அதனால ஒண்ணும் இல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம் என்னன்னா என்ன உள்ளடக்கம் இல்ல குறைபாடில்லாமல் செய்வது பத்தி கவலைப்படாம தொடர்ந்து உள்ளடக்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறது தான். பிளான் 2, ஓரளவுக்கு நல்லா பண்ணுங்க. முதல் 3 வீடியோக்களை பண்ணி முடிச்சதும் உங்க திறமைகளை மேம்படுத்துறதுல கவனம் செலுத்துங்க. இன்னும் 7 வீடியோக்களை உருவாக்குங்க. என்ன உள்ளடக்கம், என்ன தலைப்பு பத்தி கவலைப்படாம வீடியோ உருவாக்குறதுல மட்டும் நல்லா வரதுல கவனம் செலுத்துங்க. படமாக்குதல், எடிட்டிங், தலைப்புகள் மற்றும் தம்ப்நெயில் பத்தின அடிப்படை விஷயங்களை கத்துக்கோங்க. இப்போவே எல்லாத்தையும் முழுமையா கத்துக்க தேவையில்லை. ஆனா முன்னேற்றம் அடையிறது உங்க நோக்கமாக இருக்கணும். போக போக உங்க பயங்களையும் சந்தேகங்களையும் சந்திப்பீங்க. யூடியூப்ல நீண்ட காலத்துக்கு வேலை செய்ய விரும்புறீங்களா இல்லையாங்கிறது பத்தியும் உங்களை பத்தியும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. இது எல்லாம் உங்க திறமையை மேம்படுத்தவும் நம்பிக்கையை வளர்க்கவும் தான். பிளான் 3, புத்திசாலியா வேலை செய்யுங்க. இந்த கட்டத்துல யூடியூப்ப ஒரு வணிகம் மாதிரி பாருங்க. அடிப்படைகளை நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ தளம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிற நேரம். யூடியூப்ல வெற்றி 3 முக்கிய கண்டிஷன்ஸ் பொறுத்து இருக்கு. கிளிக்குகள், பார்க்கும் நேரம் மற்றும் திருப்தி. கிளிக்குகள் வரணும்னா கவர்ச்சியான தலைப்புகளும் சிறுபடங்களும் தேவை. பார்வையாளர்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா உங்க வீடியோ தொடர்ந்து பயனுள்ளதா இருக்கணும். கடைசியா யூடியூப் திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. லைக்ஸ், காமெண்ட்ஸ் மற்றும் என்கேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தி யோசிக்கிற நேரம். உங்க உள்ளடக்கத்தை தெளிவா முடிவு பண்ணுங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளடக்கம்ங்கிறது வெறும் தலைப்பு மட்டும் இல்ல, நீங்க என்ன மதிப்பு கொடுக்கறீங்கிறது தான். இது உங்க தனித்துவமான பார்வை, கதை சொல்லும் முறை அல்லது ஆளுமை மூலமா போட்டிக்கு நடுவுல தனிச்சு நிக்கிறது பத்தியும் கூட. இந்த 3 கட்டங்களையும் ஆரம்பிக்கிறது, உங்க திறமைய மேம்படுத்துறது மற்றும் விளையாட்ட புரிஞ்சுக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டா யூடியூப்ல வெற்றி பெற நீங்க உங்களை தயார்படுத்திக்கலாம். இத ஒரு வணிகம் மாதிரி பார்த்து நேரத்தை மிச்சப்படுத்த முறைகளை உருவாக்கி தொடர்ந்து செஞ்சா உங்க சேனல் வளரும்.